ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கடும் வெயில் காரணமாகவும் கோடை விடுமுறை தொடங்கியதாலும் மலைப்பகுதிகள் மற்றும் அணைகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவி போல் கொட்டும் தண்ணீரில் குளித்தும் அணையில் மேல் பகுதியில் பரிசல் பயணம் மேற்கொண்டும் உற்சாகமாக விடுமுறையை கழித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குடைகளை பிடித்தவாறு சுற்றுலா பயணிகள் கடலின் அழகை ரசித்து வருகின்றனர். மேலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நிற்க ஒரு நிழற்குடை இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி மிகவும் சிரமப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். காலை முதல் வெயிலின் காரணமாக வெளியே வராத பொதுமக்கள் மாலை நேரத்திலிருந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடற்கரைகளுக்கும் குடும்பத்தினருடன் காற்று வாங்க குவிந்தனர். கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளித்து மகிழ்ந்தனர். அதேபோல பாண்டி மெரினா கடற்கரையில் குதிரை சவாரி, ஒட்டக சவாரி செய்து மகிழ்ந்தனர். கோடை பருவகாலம் துவங்கியதால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். 61வது மலர் கண்காட்சிக்கு பிரைன் பூங்காவில் நடவு செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மலர் செடிகளை சுற்றுலா பயணிகள் பரவசத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இதை பயன்படுத்தி அங்குள்ள விடுதிகளின் கட்டணங்கள் 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.